ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிட்ரோன் C3X உடைய டாப் லெவல் ஷைன் வேரியன்ட் ரிவ்யூ போட்டிருந்தோம். டிரைவும் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ பல பேர் கமெண்ட்ஸ்லையும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் தான் காட்டுறீங்க, பேஸ் வேரியண்ட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ்ல உங்களுக்கு லைவ் வேரியண்ட்டே ரிவ்யூ கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்ரோன் அப்டேட்டட் C3X உடைய பேஸ் லெவல் மோஸ்ட் அஃபோர்டபுள் லைவ் வேரியண்ட். லைவாக இருக்கா? ஸோ இந்த லைவ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 5,25,000 ஆரம்பிக்குதுங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஷாக் ஆயிருவீங்க. 6,50,000 ரூபாய். உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6,90,000 கிட்ட வருதுங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி தேவையில்லைனாலுமே உங்களுக்கு வண்டியோடய வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் வாரண்டி வருது. 6,50,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு வண்டி. நல்ல ஸ்பேஸு, நல்ல கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சிட்ரோன் C3X அப்டேட்டட் வேரியண்ட்டோடைய லைவ் பேஸ் லெவல் வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த சிட்ரோன் C3X லைவ் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA சிட்ரோன் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் இன்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியண்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க சிட்ரோன் C3X லைவ் வேரியண்ட், லிவ் வேரியண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்க ரிவ்யூ பண்ணிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம் சிட்ரோன் C3X உடைய பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட், லைவ் வேரியண்ட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் வேரியண்ட். ஸோ இந்த 6.5 lakhs ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் வாரண்டியோட வரக்கூடிய பேக்கேஜுங்க. ஸ்டாண்டர்ட் வாரண்டியே இந்த வண்டியை பொறுத்தவரை 3 years or 1 lakh கிலோமீட்டர்ஸ் தர்றாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 6,90,000 ரூபாய் வருதுங்க. ஓகே, அதில் எக்ஸ்டெண்டட் வாரண்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஓகே, இப்போ அடுத்தது என்ஜினை பார்த்துட்டு நம்ம மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பேஸ் லிவ் வேரியண்ட்டை பொறுத்தவரை வரக்கூடியது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 84 PS மேக்ஸிமம் பவரும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் வருதுங்க. நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் அது இல்லை. அது பார்த்தாலே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, தென் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன சொல்லட்டுங்களா? இப்போ இந்த சிட்ரோன் C3X லிவ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு சில பல ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரிமோட் ஃப்ளிப் கீ. ஓகே, ஃப்ளிப் கீ வித் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இப்போ இந்த சிட்ரோன் C3X உடைய பேஸ் லிவ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ரொம்ப நீட்டான நல்ல குவாலிட்டியான ஒரு கீ கொடுக்குறாங்க. 2 பட்டன்ஸ் தான் லாக் அன்லாக்கு. செகண்டரி கீ நார்மல் டம்மி கீ தான். ஓகே, அது வெறும் சிட்ரோன் லோகோவோட மட்டும்தான் வருது. ஆனால் ப்ரைமரி கீ உங்களுக்கு ரிமோட் ஃப்ளிப் கீயாக கொடுக்குறாங்க. குவைட் சூப்பருங்க. தென் அதை தவிர வேறு என்ன இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், குரோமுக்கு பதிலாக சில்வர் பெயிண்டட் இந்த சிட்ரோன் லோகோலேருந்து சைடு இந்த ஹெட்லாம்ப்ஸ் வரைக்கும் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் லுக் இருக்குது. ஸோ அந்த லைனிங் எல்லாமே சில்வர் பெயிண்டடாக கொடுத்துருக்காங்க குரோமுக்கு பதிலாக. கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் இல்லை. பட் இருந்தாலும் அந்த SUV மாதிரி அந்த லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பெரிய ஒரு ஏர் டேம் கிரில் அண்டு இந்த டியூவல் டோன் ஃப்ரண்ட் பம்பர் லுக்கு அதெல்லாமே இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. பட் நீங்கள் ஈஸிலி சிட்ரோனுடைய ஆக்சசரிஸ்லேருந்து நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான். ஓகே, இதில் இண்டிகேட்டர்ஸ் கூட உங்களுக்கு ஹாலோஜனில் தான் கொடுக்குறாங்க. LED DRLs இந்த பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வண்டி நல்லா தாங்க இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சைடு ப்ரொஃபைல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லுக்கு தான், தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான டிசைன் தான். பார்க்குறதுக்கு ஒரு சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் டைப்பில் ஒரு வண்டி மாதிரி தான் இருக்குங்க. இந்த வண்டியோடைய ஓவரால் சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் ரீதியாக டாடா பஞ்சு, ஹியூண்டே எக்ஸ்டர் அந்த கார்ஸோட போட்டி போடுற அளவுக்கு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே அளவில் இருக்குங்க. 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ஊருடைய பேட் ரோட்ஸ்க்கெல்லாம் ஈஸியாகவே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். குவைட் நைஸ். ஓகே, ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு மேஜர் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சைஸ் தான். 6.5 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு வண்டிக்கு 15 inch வீல் ஸ்டாண்டர்டாக வருது.
பேஸ் வேரியண்ட்லேருந்தே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம். நம்ம ஊரில் வந்து இந்த 15 இன்ச் வீல் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா வகையான ரோட்ஸுக்குமே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. டயர் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 195/65 R15 அதுதான் டயர் சைஸ். ஸோ நல்ல ஒரு சைஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீல் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஆக்சசரிஸ். நீங்கள் வந்து இது சிட்ரோன் ஷோரூம்லேருந்தே வாங்கி மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறது நல்லாயிருக்கு. ஓகே, தென் அடுத்தது சைடில் வேறு என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, டாப் வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பி பில்லர் அண்ட் சி பில்லர் எல்லாமே வந்து பிளாக்கில் பண்ணியிருப்பாங்க, மாஸ்கிங் டேப். இந்த பேஸ் வேரியண்ட்டில் அது இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாடி கலரில் ப்ளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தாலே தெரியும், ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஆனால் நீங்கள் இந்த வண்டியை வாங்கிட்டு அந்த மாஸ்கிங் டேப் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு டாப் வேரியண்ட் மாதிரி ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே டோர் ஹேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது பாடி கலரில் இல்லை, பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓஆர்விஎம்ஸும் வந்து நார்மல் மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் வருது. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் அக்சசரிஸில் ஈஸியாக வந்து வேறு ஃபினிஷில் நீங்கள் மாற்றிக்கலாம், கிளாசி ஃபினிஷில் மாற்றிட்டு வண்டியோட லுக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாடி கிளாடிங் அண்ட் வீல் ஆர்ட்ஸ் கிளாடிங் அதெல்லாமே கூட அக்சசரிஸில் கிடைக்குது சிட்ரோன் ஷோரூம்லேயே. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. மேலும் ரூஃப் ரெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் இல்லை, நார்மல் பிளெயினான ரூஃப் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆண்டனா வந்துடுது. இந்த வண்டியில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இல்லை. அப்படி இருந்தாலும் ஃபேக்ட்ரியிலேருந்தே ஒரு ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஸோ தட் நீங்கள் ஆடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ணாலுமே ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளேயாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக சிம்பிளாக இருக்குது. நம்ம C3X டாப் அண்ட் ஷைன் வேரியண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது ஓவரால் லுக்கு. என்னென்னா உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர் வாஷர், டீஃபாகர் இல்லை, அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. ஒரு பிளெயினான லுக்கு கிடைக்கிது இந்த வண்டியை பொறுத்தவரை. ரியர் டைல் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கூட உங்களுக்கு ஹாலோஜனில் தான் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு, க்ளோஸ்அப்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. மைல்டாக ஒரு ஸ்மோக்கட் எஃபெக்டில் ஒரு டார்க் ரெட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க டெயில் லேம்ப்ஸ், அது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இப்போது வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போது இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் டிசைன் வந்து நம்ம C3 லான்ச் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். டிசைன் லெவலில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இது என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருக்கும்போது இதில் சில பல ஃபீச்சர்ஸ் வந்து இப்போது கொஞ்சம் மாறி இருக்குது இந்த அப்டேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ரிமோட் லாக்கிங் தர்றாங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குங்க. அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது இன்டீரியரை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து ஆரம்பம். ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது அதே டிசைன் சீட்ஸ் தான். உங்களுக்கு ஷைன் வேரியண்ட்டில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட சீட் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இந்த பேஸ் லைவ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் டைப்பில் தான் வருது. ஒரே சிங்குலர் பீஸ் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் ரீதியாக பெரிய மாற்றம் எதுவும் இருக்க போகிறதில்ல. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சைடு போல்ஸ்டிங் நல்லா திக்காக இருக்குது. ஃபுல்லி ஃபேப்ரிக் வித் ஆரஞ்சு இந்த ஸ்டிச் லைன்ஸ். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்லா தாங்க இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இந்த வேரியண்ட்டில் கிடையாது ஆப்வியஸ்லி. ஆனால் ரிக்ளைன் அட்ஜஸ்ட், ஸ்லைடிங் அட்ஜஸ்ட் இருக்குது. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட் டீசெண்டாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ஓகே, இப்போ உள்ளே உட்காருவோம். ரைட், உள்ளே உட்காந்து பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதே டிசைன், நல்ல ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டீரிங் வீல், நல்லா திக்கான ரிமோட ஸ்டீரிங் வீல் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆடியோ சிஸ்டம் ஆஸ் யூஷுவல் பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை. அதுக்கு பதிலாக பிளாங்க் பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வேணும்னா ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல பெரிய ஸ்டோரேஜாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இன்றைக்கி செம்ம வெயிலாக இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ என்ஜின் ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினோடைய ஓவரால் நோட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு என்ஜின் தான். ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு டீசெண்டான 3 சிலிண்டர் என்ஜின் நோட். ரொம்ப நாய்ஸியாகவும் இல்லை, ரொம்ப ரீஃபைண்டுன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. ஓகே, தென் இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டை பொறுத்தவரை டோர் பேடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோர் பேட் டிசைன்லாம் ஃபேர்லி சேம் தான். உங்களுக்கு சேம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், இந்த வித்தியாசமான டெக்ஸ்சர் மெட்டீரியல் கிடைக்குது. ஆனால் இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வருதுங்க. ஆனால் இது நார்மல் பவர் விண்டோஸ் மட்டும் இல்லாமல் இது ஒன் டச் பவர் விண்டோஸ். எப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு தடவை தொட்டுட்டு விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இறங்குது பாருங்கள். ஆனால் ஒன் டச் அப் இல்லை, டவுன் மட்டும்தான் ஒன் டச்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கோ டிரைவர் சைடுக்கும். ஓகே, ஸோ கோ டிரைவர் சைடுக்கும் ஒன் டச் டவுன் கிடைக்குது. இது வந்து எல்லா வேரியண்ட்லேயுமே ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்காங்க சிட்ரோன். பட் உங்களுக்கு வந்து இது எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இல்லை, இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஏசி ஆன் பண்ணுவோம். ஏசின்னு பார்த்தீங்கன்னா இது மேனுவல் ஏசி தான்.
ஏற்கனவே இது நம்ம பல வருஷங்களாக பார்த்துட்டு தான் இருக்கோம். சிட்ரோனுடைய பெசால்ட் பேஸ் வேரியண்ட்டில் அண்ட் C3 ஏர்க்ராஸ் பேஸ் வேரியண்ட்டில் C3ல எல்லாத்துக்கும் இதே ஏசி கண்ட்ரோல்ஸ் தான் வருது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஈஸி டு யூஸ், 3 ரோட்டரி கண்ட்ரோல்ஸ். ஏசி வென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸி ஷேப்பில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, கிளாசி பிளாக் கலரில். நல்லா தாங்க இருக்குது. சைடில் இருக்கிற ஏசி வென்ட்ஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்னும் த்ரோ கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்குது. ஓகே, தென் இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ் மற்றும் மேனுவல் ஏசி வந்துடுது. ஆனால் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இது வந்து உங்களுக்கு பியூர்லி ஃபிக்ஸட் டைப் ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. இங்கே கீழே இருந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான எந்த ப்ரொவிஷனும் கொடுக்கல. ஸோ ஓகே தாங்க, இது ஓரளவுக்கு நல்ல ஹைட்டில் தான் செட் ஆகியிருக்கு. டிரைவர் சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஹைட்டில் தான் செட் ஆகியிருக்கு. இது என்னுடைய வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கண் பார்வையிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஹைட் இருப்பேன் இருக்கும்போது எனக்கு பானட்டோடைய எட்ஜு முதற்கொண்டு ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுங்க. ஓகே, ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்ல முடியாது, கரெக்டான ஹைட்டில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாமே நீட்டாக தெரியுதுங்க. ஓகே, சைடு மிரர்ஸும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் என்னென்ன வருதுன்னு கூட நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே டோரில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எப்பவும் போல் வர்றது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பெரிய டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டரு, ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ தேவையான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகேங்க, டீசெண்டாக இருக்குது. ஸ்டீரிங் வீல் பிளெயினாக தான் இருக்குது, ஆனால் வந்து செம்ம நல்லா இருக்குங்க ஸ்டீரிங் வீல். ஒரு விரலில் ஈஸியாக சுற்ற முடியும். அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் பற்றி ஏற்கனவே தெரியும் நமக்கு. நல்ல கம்யூனிகேட்டிவான ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற ஒரு ஸ்டீரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ். ஓகே, தென் ஆஸ் யூஷுவல் சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஹசார்ட் பட்டன் இங்கே இருக்குது. ஸ்டோரேஜுக்கு மல்டிபிள் லெவல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் இதுதான். C3 பொறுத்தவரை, இந்த Citroen C3 பொறுத்தவரை நான் டர்போ என்ஜின்னாலே மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். அதுவும் இந்த கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாம்போடைய தலை மாதிரி இருக்குது பாருங்கள். பட் இது நல்லா இருக்குங்க, ஓரளவு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லாவே இருக்குது. இங்கேயும் கூட ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஹேண்ட் பிரேக் லீவர், இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ், அண்ட் பின்னாடி இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ் அண்ட் நீட். அண்ட் டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள ஆழமான க்ளவ் பாக்ஸ், உள்ள வரைக்கும் போகுது, சுரங்க மாட்டோம். அது வந்து நைஸுங்க. ஓகே, தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐஆர்விஎம், டே நைட் ஸ்விட்ச் எல்லாம் இல்லை, ஒரு பேசிக்கான நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. பட் அகலமாக நல்லாவே இருக்குது. எல்இடி கேபின் லேம்ப் இல்லை, நார்மல் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வருது, ரியரில் இல்லை. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம், சைடில் முதற்கொண்டு எல்லா பக்கமும் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே. ஆனால் பேஸ் வேரியண்ட்டுன்னு இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாம் இல்லை சைட்ஸில். ஸோ பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு லைட்டிங்கும் தனியாக கிடையாது, நார்மலாக பேசிக்காக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மிரர்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுவும் இல்லை. ஸோ அதுவும் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இந்த C3X உடைய பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஆனால் அத்தியாவசியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 2 பவர் விண்டோஸ் இருக்குது, அண்ட் ரிமோட் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, ஏசி மேனுவல் ஏசி இருக்குது, டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்னங்க, உங்களுக்கு சேஃப்டியை பொறுத்தவரை 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஓகே, 2 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது. தவிர உங்களுக்கு இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடையாது. 6 ஏர் பேக்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. நீங்கள் ஷைன் டாப் வேரியண்ட் போனால் மட்டும்தான் 6 ஏர் பேக்ஸ் வரும். ஓகே, இந்த வேரியண்ட்டில் இங்கே ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம், ப்ளெயினாக தான் விட்டு வச்சுருக்காங்க. எந்த வகையிலுமே எந்த சுவிச்சஸும் இல்லை. ஹெட்லாம்ப் லெவலிங் கண்ட்ரோல் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ரோட்டரி கண்ட்ரோல் 0, 1, 2, 3 லெவலுக்கு. ஓகே, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கேபினோடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் இந்த C3X உடைய லிவ் வேரியண்ட்டில். இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போம். இந்த Citroen C3X ஆக்சுவலி ஒரு சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் டைப்பில் வருதுங்க. ஓகே, ஸோ இது ஒரு டாடா பஞ்ச் அண்ட் ஹியூண்டே எக்ஸ்டர் அந்த லெவல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார். அப்படி இருந்துமே வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் எல்லாம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல லெக் ரூம், இத்தனைக்கும் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல லெக் ரூம் நல்லா இருக்குது. ஹெட் ரூம் பிரச்சனையே இல்லை, ஹைட்டான கேபின் தான், ரூஃபும் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. 3 பேர் உட்கார்றதுனாலும் ஒன்றுமே பிரச்சனையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லலாம். சென்டரில் உட்கார்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சைட்லையும் காலை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆனால் சின்ன ஹம்ப் இருக்குது நொந்தலெஸ்.
ஹெட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது டாப் அண்ட் வேரியண்ட்லேயே பார்த்தோம், இவங்க ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதுவும் 2 பேருக்கு தான் இருக்குன்னு இருக்கும்போது இது சாஞ்சிக்கிறதுக்கு ஓகே. ஆனால் சேஃப்டிக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக ஃபுல் சைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேலும் சென்டரில் உட்கார்றவங்களுக்கு எந்த வகையிலுமே ஹெட்ரெஸ்ட்டே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் டாப் லெவல் ஷைன் வேரியண்ட் போனால் மட்டும்தான் சென்டர் பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுக்குறாங்க. இங்கேருந்து இப்படியே இறங்கி வர மாதிரி வரும். ஆனால் இந்த பேஸ் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த நார்மல் லேப் பெல்ட் டைப்பில் தான் வருது. இது நார்மல் லேப் பெல்ட் தான், சரிங்களா? இது ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ், மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகேங்க. என்னென்னா இந்த வேரியண்ட்டில் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்துருக்கலாம். 2 ஏர் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஆல்டோவில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சைடில் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் எல்லாம் இல்லை. அதே மாதிரி சைடில் ஹேண்டில்ஸ் கூட இல்லை, கிராப் ஹேண்டில்ஸ். ஸோ சின்ன சின்ன இடங்களில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நல்ல ஸ்பேஷியஸான கேபின், 3 பேர் அகலமாக ஈஸியாக உட்கார்ற அளவுக்கு நல்ல அகலமான ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இவங்களை உண்மையாகவே பாராட்டணும். நல்ல பெரிய விண்டோஸும் இருக்குது, கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி காராக இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம், இந்த பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Citroen C3X லிவ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது. டிசைன்லாம் பரவாயில்ல. ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், 2 ஏர்பேக், ABS வித் EBD, 4 பேசஞ்சர்ஸ்க்கு ப்ரீ டென்ஷனர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. தென் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ் பார்த்தீங்க, ரியர் விண்டோஸ்க்கு பவர் விண்டோஸ் இல்லை. இந்த மாதிரி மேனுவல் கிராங்க் டைப் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு பேஸ் வேரியண்ட்னு வரும்போது டாடா பஞ்சோடைய பேஸ் வேரியண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டரோடைய பேஸ் வேரியண்ட் போனாலும் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது ஒரு பெரிய குத்தமாக நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ரியர்லேயும் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில், இங்கே டோர் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணது ஒரு மாதிரி வேடிக்கையாக தான் இருக்குது. சைடில் கிராப் ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் ரூஃபில். அதே மாதிரி இப்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி 6 ஏர் பேக்ஸு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணது ஒரு சின்ன குறையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. ரியரில் அடிஷ்னலாக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் சாக்கெட் இல்லை, அதுக்கு டம்மியாக தான் விட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஹையர் வேரியண்ட்ஸ் போனால் மட்டும்தான் இந்த இடத்துல 2 USB சார்ஜிங் சாக்கெட்ஸ் வரும். இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. ஆனால் அகலம் நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலி 3 பேர் ஈஸியாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு நல்ல அகலம் இருக்குது. இங்கே நான் உட்காந்துருக்கேன், என்னுடைய நீரும், இங்கே இன்னொருத்தர் உட்காரலாம், அங்கே இன்னொருத்தர் உட்காரலாம். நல்ல அகலமான கேபின். ஸோ 5 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டி வேணுமா, 7 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இது ஒரு சூப்பர் ஆப்ஷனாக எனக்கு படுதுங்க. ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போமா. நெக்ஸ்ட் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஹைட்டான பாடிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பேஸும் இருக்குது. எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த Citroen C3Xஐ பொறுத்தவரை 315 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக வருது. அது எந்த வகையிலுமே சேஞ்ச் ஆகலைங்க. ஓகே, ஸோ இதோ என்னோடய பேக் எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்கொயரான லோடிங் பெட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சின்ன ஒரு ஹைட்டான லிப் இருக்குது, எடுத்து தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் பேக்கு. பட் அப்படி இருந்தாலும் ஓகே, நல்ல பெருசாக இருக்குதுன்னு உறுதியாக சொல்ல முடியும். 5 பேருடைய லக்கேஜை ஈஸியாக நீங்கள் வச்சுட்டு இந்த வண்டியில் நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகே, பார்சல் ட்ரே இல்லை, பேஸ் வேரியன்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பார்சல் ட்ரே கிடையாதே தவிர உங்களுக்கு வந்து 2 சைட்லேயுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒன்று இருக்குது, பேக் ஹுக்ஸ் உண்டு. உங்களுக்கு லைட்டிங் வேணும்னா நீங்கள் அக்சசரிஸாக ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர இன்னொரு ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த Citroen C3ஐ பொறுத்தவரை நீங்கள் ரியர் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸை புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்கும். நீங்கள் இது மேலேயே லக்கேஜை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே லோடு தாங்கும், அதெல்லாம் ஓகே தாங்க. ஜாக்கெட் டூல் கிட்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த சின்ன ஒரு பவுச்சில் கொடுத்துருக்காங்க. வார்னிங் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. தென் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டில் ஸ்டெப்னி இருக்கா? ஸ்டெப்னி இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்னியோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் 15 இன்ச் ஸ்டெப்னி பார்த்தோம். ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 14 இன்ச் ஸ்டெப்னி கொடுக்குறாங்க. 165/80R14 அதுதான் ஸ்டெப்னி ஸ்பேர் வீலோடைய சைஸாக இருக்குது. ஸோ டெம்ப்ரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னி வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஓவரால் கெப்பாசிட்டி இந்த Citroen C3X உடைய லிவ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. அண்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. இந்த கிளாடிங்லாம் எதுவும் கொடுக்கல. பட் இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஓப்பனிங் பூட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பாருங்கள் பட்டன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால சாவியை போட்டு திறக்கணும்லாம் அவசியம் இல்லை, எலக்ட்ரானிக் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வசதியை வந்து இவங்க பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லுவேங்க. இப்போ வாங்க இந்த பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட்டோடைய ட்ரைவ் பார்த்துட்டு அப்படியே ப்ரைஸிங், வேல்யூ யாருக்கு செட் ஆகும் அதெல்லாம் பேசிடலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிவ் வேரியண்ட், அதாவது லைவ் வேரியண்ட் C3X ட்ரைவ் பண்ணலாம். ஏற்கனவே இந்த நான் டர்போ என்ஜினை நம்ம வந்து ஷைன் வேரியண்ட்லேயே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எதுக்கும் பேஸ் மாடலில் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கேங்க. என்ஜினுடைய நோட் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 1.23 சிலிண்டர் என்ஜின் டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். நீட்டாக சேஃபாக ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே தாங்க, ரைட். இப்போ ஏசி ஆன் பண்ணிடலாம். ஏசி ஆன். ஏசி தான் செகண்ட் ஸ்பீடில் வச்சாலே ஓன்னு அடிக்குது. நல்லா அந்தளவுக்கு த்ரோவும் இருக்குது. ஏசி இன்ஃபேக்ட் ஃப்ரீசிங்காகவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. சரியா, இங்கேருந்து ரைட் எடுப்போம். எடுத்த உடனே நம்ம ஒரு சைடு ரோடு தான் போகிறோம். கொஞ்சம் மேடு பள்ளமுமாக இருக்கும். ஸ்பீட் பிரேக்கில் செகண்ட் கியர். ஆஹா, ரைடு குவாலிட்டி சூப்பர். என்னென்னா அந்த செகண்ட் கியரில் ஸ்பீட் பிரேக்கரில் எடுக்கும்போது போகுது, ஆனால் இனிஷியலாக ரொம்ப லேக் இருக்கிற மாதிரி ஒரு தோணுது எனக்கு அந்த லோ ஸ்பீடில். ஓகே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போயிடுச்சுன்னா செகண்ட் கியர்லேயே எடுத்துருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மேடு பள்ளம். ரைடு குவாலிட்டி மிக மிக அருமை. சூப்பராக இருக்குது ரைடு குவாலிட்டிங்க. இந்த வண்டியை ஓட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எந்த வகையிலையுமே நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு ஓட்டணும், அந்த வண்டிக்கு பழகணும்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் வந்து ஷைன் வேரியண்ட் ஓட்டும்போதே அதை தான் சொன்னேன். நல்ல ஃப்ரெண்ட்லியான ஹேண்ட்லிங், நல்ல கம்ஃபர்ட்டு. எந்த வகையிலையுமே உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிற அந்த இதே ஃபீலிங்கே இருக்காது. சூப்பராக இருக்குது. தேர்ட் கியரில் ஏதோ 28 ஸ்பீட்லேருந்து எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பெரிய பள்ளத்தில் விட்டாலுமே அந்தளவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. நல்லா அப்படியே கார்பெட் மாதிரி ஸ்மூத் பண்ணி கொடுத்துருது. இட்ஸ் குவைட் நைஸ். ஓகே வாங்க அப்படியே மெயின் ரோடை ஜாயின் பண்ணி ஒரு மிதிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. ஓகே, இதோ மெயின் ரோடு வந்து விட்டோம். டேர்னிங் ரேடியஸும் சூப்பர். என்னென்னா இனிஷியலாக நீங்கள் அந்த கிளச்சுக்கு கொஞ்சம் ரைசிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது மட்டும் பார்த்துக்கணும். சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது கியரு ஃபஸ்ட்டு கியருன்னு போட்டு மாறி மாறி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோடைய விசர்ஜன், அதாவது போய் கரைப்பாங்க, அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டிராஃபிக் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே வாங்க ஒரு மிதிச்சு பார்ப்போம். செகண்ட் கியரில் 40. எப்போ வேணுமோ உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குறேங்க. 3வது கியரில் 60 எடுத்துகிட்டு போனேன். 4வது கியரில் நல்லா மிதிக்கிறேன் 70. டிராஃபிக் திரும்ப 4வது கியரில் மிதிக்கிறேன். நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவரில் என்னால் 4வது கியரில் 70 ஸ்பீட்லலாம் ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. 5வது போடுறேன் அப்படி 70லேருந்து 67லேருந்து அப்படியும் எடுத்துகிட்டு போகுது. 67 ஸ்பீடில் நீங்கள் 5வது கியரை போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளைஓவரில் ஏறினாலுமே நல்லாவே புல் கொடுக்குது. இட்ஸ் குவைட் வெரி வெரி நீட் அண்ட் நைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. ஏன்னா அதாவது இது இப்போ தான் ஓட்டினேன், ஆனால் திரும்ப இந்த வண்டியை ஓட்டும் போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு அந்த வாவுங்கிற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்குது. ஏன்னா இதோட என்ஜின் ஸ்பெக்கை நம்ம வந்து மைண்டில் வச்சு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. 83 84 ஹார்ஸ் பவர். இது ஒன்றும் பெரிய பிஎஸ் பவர்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது ரியலாக ஓட்டும்போது இது ஆக்சுவலி அதை விட பவர்ஃபுல்லாகவே ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு நல்லா டியூனிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வழியும் விட மாட்டேங்கிறாங்கோ. ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ், ரைட், நீட் அண்ட் நைஸ். ஸோ நீங்கள் வந்து டாப் அண்ட் வேரியண்ட் இந்த 11 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து C3 நான் டர்போ எடுக்கிறீங்கனாலுமே அதனுடைய ரைடு ஃபீலும் ட்ரைவ் ஃபீலும் இதே மாதிரி தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேயும் அதே சேம் ட்ரைவ் ஃபீல் கிடைக்குது. பிரேக்ஸ் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பிரேக்கிங் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது பெட்டர். ABS CBD இருக்குது, பட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. மேலும் பிரேக்ஸோடைய ஃபீல் கொஞ்சம் பெடல் ஃபீல் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக டிரைவ் ரிவ்யூ வேணும்னா உங்களுக்கு கூடிய விரைவிலேயே லாங் டிரைவ் ரிவ்யூ நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் இந்த Citroen C3X உடையது. அது வரைக்கும் அவசியம் காத்துருங்க. என்னை பொறுத்தவரை இந்த வண்டி நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய வண்டியோடைய ஃபீல் பெப்பியாகவும் இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடு குவாலிட்டி நம்பி விரும்பி எடுக்கலாம் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லலாம்.
வாங்க இந்த வண்டியோடைய சமரியை முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Citroen C3X உடைய லிவ் வேரியண்ட். அதாவது சிட்ரோயினுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் சப் காம்பேக்ட் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பரான ரைடு குவாலிட்டி, நல்ல ஸ்பேஷியஸான கேபின். மெயினாக வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏற்ற ஒரு வண்டி தான் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லுவேன். ஏன்னா ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குங்க. ஓகேவா, 5 பேர் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, அதுக்கேற்ற நல்ல ஸ்பேஷியஸான கேபினும் இருக்குது. சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு கொடுத்துருக்கலாம், இல்லைனா 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை தவிர எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குறை எதுவும் இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ வந்து இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே தாங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குமே நல்ல ஒரு வேரியண்ட்டாக தான் இருக்குங்க. மெயினாக இந்த பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவ் கிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சசரிஸ் கிட், ஒரு பேக்கேஜ் கிட்டே வந்து Citroen சார்பாக வந்து அவங்க தர்றாங்க. நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதனுடைய ப்ரைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. அந்த 43,000 ரூபாய்க்கு இங்கே உங்களுக்கு அடிஷனலாக என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் அடிஷனலாக வீல் கவர்ஸும் வருது. அதை தவிர ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ், லெதர் சீட் கவர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் ஆக்சசரிஸ் 43,000 ரூபாய்க்கு அது 100% ஒர்த்து அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கிட் இல்லாமலே இந்த வண்டி ஒரு நல்ல ஓவரால் ஒரு பேக்கேஜாக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியனாக இருக்குது. மெயினாக 6.5 லட்ச ரூபாய்க்கு 6.5 லேக்ஸுக்கு இதை விட ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் Citroen C3X உடைய லிவ் வேரியண்ட். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு இந்த Citroen C3X லிவ் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA Citroen ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.